மே 26, 2024 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 319 எழுத்தாளர் இரா முருகனின் மிளகு அத்தியாயம் 71. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 1606 மிர்ஜான் கோட்டை. மிர்ஜான் கோட்டை குதிரை லாயத்தில் பேராய அவை கூட போகும் பின் மாலை பொழுது. இந்த கூட்டம் இந்த இரவிலும் நீண்டு கொண்டு போகும். விடிகாலையிலாவது முடியுமா என்பது சந்தேகமே என்று வகுலாபரணன் நினைத்தான். ஜெருசோப்பா அரசின் உப பிரதானிகளில் ஒருவன் வகுலாபரணன். பேரிளைஞன். சென்னபைரதேவி மேல் மதிப்பும் அன்பும் கொண்டவன். நேமிநாதனுக்கு உற்ற தோழன். ஜெருசோப்பாவின் வருங்காலத்தை தீர்மானிக்கப் போகும் சிலரில் வகுலன் என்ற வகுலாபரணனும் ஒருவன். இன்றைக்கு கூட்டத்தில் நேமிநாதனும் வந்திருந்தால் பேசி தீர்க்க வேண்டிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு விடலாம். தீர்வு காணாவிட்டாலும் அதற்கான தேடலில் சூட வைக்கலாம். ஆனால் என்ன செய்ய? நேமிநாதன் கோட்டையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறான். வகுலனுக்கு இது சம்பந்தமாக சென்ன மகாராணி மேல் கோபம் ஏற்பட்டது உண்மைதான். அம்மா பிள்ளை தகராறு என்றால் அவர்களுக்குள் பேசி தீர்க்க வேண்டியது தானே. கிட்டத்தட்ட அற்ப விஷயம். மழை நாள் பிற்பகலில் கடலை மாவு பட்சணத்தை நொறுக்கு தீனியாக மென்றபடி ஜன்னலுக்கும் பாதி திறந்த கதவுக்கும் அந்த பக்கம் மழை சீராக பெய்வதை பார்த்தபடி பேசிக்கொண்டே இருந்தால் அடுத்த 7 கடலை மாவு பலகாரம் வருவதற்குள் பேசி முடித்து தீர்வு கண்டு உற்சாகமாக சேர்ந்து சாப்பிடலாம். மழை நின்று போனாலும் சரிதான். நல்ல வேளை, மிர்ஜான் கோட்டைக்குள் வரத்தான் தடை விதித்திருக்கிறார் மகாராணி. அதுவும் நேமிநாதனுக்கு மட்டும்தான். அவன் மனைவி ரஞ்சனாதேவி இங்கே எப்போதும் போல் இருக்கலாம். நேமிநாதன் ஹொனாவரிலும் ஜெருசோப்பாவிலும் போக வர இருக்கிறான். அங்கே நடமாட வசிக்க எந்த தடையும் இல்லை. இப்படி ஒரு தடை ஏற்படுத்துவதற்கு எதுவும் இல்லாமலேயே இருக்கலாம். அரச குடும்பம் விமர்சனம் செய்யக்கூடாது. வளர்ப்பு மகனை தன் வாஞ்சையில் இருந்தும் கரிசனத்தில் இருந்தும் விலைக்கு வைத்திருப்பதாக காட்ட மிளகுராணிக்கு திடீரென்று என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது என்று வகுலனுக்கு புரியவில்லை. அல்லது இருவரும் பேசி வைத்து கொண்டு செய்கிறார்களா? அதுவும் தெரியவில்லை. யாருக்கு இதை காட்ட வேண்டும்? சென்னராணி இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேரவை கூட்டத்தில் நேமிநாதனும் பங்கெடுக்க வசதியாக இன்று மட்டும் கோட்டை நுழைவை தடையை அமலாக்காமல் வைத்திருக்கலாம். அல்லது இந்த பேரவை கூட்டத்தை கோட்டைக்கு வெளியே நடத்த ஏற்பாடு செய்திருக்கலாம். அவன் வரவேண்டும் என்று ராணி விரும்பியிருந்தால் இதை செய்திருக்கலாம். அப்படியே ஏற்பாடு செய்தாலும் நேமிநாதன் வரவேண்டுமே. 2 ஆப்பை 2ம் கழண்ட ஆப்பை என்று வகுலனின் அப்பனாத்தாள் என்றால் பாட்ட தமிழில் இந்த பழமொழி சொல்லி வளர்த்தது வகுலனுக்கு நினைவு வரவே சிரித்து கொண்டான். குதிரை லாயத்தில் கூட்டம் நடத்தலாம் என்றால் கோட்டைக்கு வெளியே நடத்த என்ன சிரமம்? என்ன மாதிரி பேரிடரோ சின்ன இடரோ இதில் உண்டு? ஒன்றும் இல்லை. ஜென்ம பகைவர்களா அம்மாவும் பிள்ளையும்? சென்ன மகாராணி நேமிநாதனை பகிரங்கமாக கண்டித்துத்தான் ஆக வேண்டுமென்றால் அது அவன் அரசாட்சி கேட்பதற்காக இருக்காது. வீட்டில் கிளி போல் ரஞ்சனாதேவி என்ற புத்திசாலியும் அடக்கமும் அழகும் கொண்ட மனைவியை வைத்து கொண்டு மிட்டாய் அங்காடிக்காரி மேல் மையல் கொண்டு அவளே எல்லாம் என்று பிழவை விலகிய தொப்புள் தரிசித்து சதா பிழவை தலைப்பை வாசம் பிடித்து கொண்டு போகிறானே, அந்த அநியாயத்துக்கு வேண்டுமானால் விசாரிக்கலாம். அவனை விட 7-8 வயது பெரியவளாம் மிட்டாய்க்காரி. அவளோடு ரமித்தால் ரோகமெல்லாம் எங்கே எங்கே என்று ஓடி வந்து சேராதா? வகுலன் தலையை குலுக்கினான். வராது போலிருக்கிறது. வருமென்றால் இந்நேரம் பெண் சீக்கு முகத்திலும் உடம்பிலும் தூளமாக தெரிய மருந்து தின்று கொண்டிருப்பானே நேமிநாதன். யோசித்தபடி வகுலன் அமர்ந்திருக்க சேரட் குதிரை லாயத்து வாசலில் நின்றது. 7 பிரதானிகள், வகுலனையும் சேர்த்து 3 உப பிரதானிகள், ஒரு தளவாய். உளவுத்துறை சார்பில் பைத்தியநாத் வைத்தியர். சென்னபைரதேவி அரசி. பேரவை முழுவதும் கூடியிருக்கிறது. வகுலன் அரசி பக்கத்தில் வெற்றிடமாக இருந்த நாற்காலியை பார்த்தான். நேமிநாதனுடையது அது. அவனில்லாமல் என்ன முடிவுகள் எடுக்கப்படும்? எடுத்தாலும் நடைமுறைப்படுத்தப்படுமா? சென்னபைரதேவி உள்ளே வரும்போது எப்போதும் புன்னகையும் கையசைத்து
ஒவ்வொருவரையும் வணங்குவதும் பதிலுக்கு வணக்கமுமாக இருக்கும் பேரவை உறுப்பினர்கள் ஜெய விஜயீ பவ ஜபித்து மிளகுராணி வாழ்க எனச் சேர்ந்து முழங்குவதும் நடைபெறும். இன்று எந்த முழக்கமும் இன்றி பேரவை ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்றனர். ராணி அமர்ந்த பிறகு அவர்கள் சத்தமின்றி இருக்கைகளில் அமர்ந்து ராணியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சென்னா உரையாடலை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்கள் கண்களில் தெரிந்தது. சென்னா பன்னீரும் சிறிது அத்தரும் கொண்டு ஈரமாக்கிய பருத்தி துண்டை மடியில் வைத்து கொண்டு ஒரு வினாடி அதை விரித்து உயர்த்தி முகம் புதைத்து கொண்டாள். குதிரை லாயம் முழுக்க கொள்ளு வாடையும் பன்னீர் வாடையும் சேர்ந்து மணத்தது. பின்னால் இருந்து கோட்டை உத்தியோகஸ்தர் ஒருவர் ஆடம்பரமில்லாத நாற்காலியை கொண்டு வந்து போட சென்ன மகாராணி அமர்ந்தாள். நான் எப்போதும் இந்த கூட்டத்தை நின்று கொண்டுதான் விழித்து பேசுவேன். இப்போது அமர்ந்திருந்து பேச உங்கள் அனுமதி கேட்கிறேன். கிடந்து பேசும் நாள் வந்தால் நான் பாதி சொல்லில் நிறுத்தி கூட்டத்தை சுற்றிலும் திரும்பி பார்த்தாள் மகாராணி. வகுளபரணனுக்கு இந்த நாடகத்தன்மை பிடிக்கவில்லைதான். வெளியே சொல்வது மரியாதை இல்லை என்று சும்மா இருந்தான் அவன். பேராயம் அமைதியாக நின்றது. நஞ்சுண்டையா பிரதானி இருக்கையும் தலைக்கு மேல் கூப்பி அகவும் குரலில் சொன்னார், அப்படி விதிக்கப்பட்டிருந்தால் மகாராணிக்கான விதிப்பை என் கணக்கில் சேர்த்து கொண்டு அவர்களை 100 ஆண்டு செயலோடு இருக்க மல்லிகார்ஜுன சுவாமியை பிரார்த்திக்கிறேன். ஜெய விஜயீ பவ, மிளகுராணி வாழ்க. இருமலுக்கு இடையே குரல் உயர்த்தினார் நஞ்சுண்டையா. மற்ற பேரவையினரும் கூடவே முழக்கினார்கள். சென்னா முகத்தில் சற்றே ஓடி மறைந்தது புன்னகை ஒன்று. முழு நாடகீயமாக இது நடக்கப் போகிறதா? நஞ்சுண்டரே, உமக்கு பேராசை என்று சொல்லுவேன். 100 ஆண்டு இருக்க என்னையேன் சபித்தீர்? 67 நடந்து கொண்டிருக்கிறது. சுமையோடு பயணம் போகிற வழிபோக்கனாக என்னை உணர்கிறேன். நான் பயணி, வீடில்லை, தங்குமிடமில்லை, நகர்ந்து போய் கொண்டிருக்க விதிக்கப்பட்ட பயணி நான் என்று தில்லி முகலாசம் அக்பர் சக்கரவர்த்தியின் தர்பாரில் அரங்கேறி புகழ்பெற்று இந்துஸ்தானம் எங்கும் பரவிய மெல்லிசை கானத்தின் வரிகளை சொன்னாள் ராணி. பறவைகள் சரணாலயத்தில் மூத்த புறாவுக்கு முதலிடம். களைப்பு நீங்க இறகு கொண்டு காலமெல்லாம் விசிறுவோம். சற்றே ஓய்வெடுக்கட்டும். வகுளாபரணன் குரலெடுத்து பாட்டாகச் சொன்னான். கவிதை அரங்கேறும்போது 1-2 முறை அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களிடமிருந்து வாக் வாக் என்று பாராட்டி எழுவது வாடிக்கை. வகுளாபரணன் கவிதைக்கு மௌனத்தை பரிசாக எல்லாரும் அளித்தார்கள். 1 நிமிடம் மௌனத்துக்கு பிறகு ஒற்றை குரல் வாக் வாக் என்று பாராட்டி மெல்ல எழுந்தது. சென்னபைரதேவி மகாராணி குரல். அம்மா, இந்த அவையில் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியாது. எனக்கு தோன்றுவது நீங்கள் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். பயணம் கொஞ்சம் எளிதாக சிரமமின்றி அமைய சுமையை பகுதியாவது கைமாற்ற வேண்டும். மாட்டு வண்டி காளையை அசைத்து கிளப்பும் தார்குச்சி மேலே விழுந்த புலி போல் கண்கள் ஜொலிக்க சட்டென்று பார்வையை முழுக்க வகுளாபரணன் மேல் பதித்து என்ன சொல்கிறாய் என்று கேட்பதாக உற்று நோக்கி வீறு கொண்டு நாற்காலியில் வீற்றிருந்தாள் சென்னபைரதேவி. அம்மா, மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அதை பற்றி சர்ச்சை செய்யத்தான் இந்த பேராயம் கூட்டப்பட்டிருக்கிறது. மற்ற பேராய கூட்டங்கள் போல் தாங்கள் எங்களை வர சொல்லி கூட்டவில்லை. நாங்கள் உங்களை ஒரு தாயை குழந்தைகள் கூப்பிடுவது போல் உரிமையோடு கூப்பிட்டிருக்கிறோம். உங்கள் நலமும் ஜெரசோப்பா மாநில நலமும் நம் எல்லோருக்கும் பிரதானமான விஷயங்கள். அவற்றை பற்றி ஏனோ தானோ என்று இருக்க முடியாது என்பதை யாரும் மறுக்க இயலாது. வகுளன் ஒரு வினாடி நிறுத்திவிட்டு சென்னாவை பார்த்தான். மேலே போய் என்கிறது போல் கண்ணால் சைகை செய்தாள் அவள். தலையசைத்து வணங்கி அவன் மேலே பேசலானான். இந்த கூட்டம் சிக்கலான இடர் மிகுந்த ஒரு காலத்தில் நடக்கிற ஒன்று. போன வாரம் மகாராணியின் உயிருக்கே ஆபத்து நேர இருந்தது. யாரால் அனுப்பப்பட்டவள் என்றே தெரியாத ஒரு பெண் குருவாளால் மகாராணியை கொல்ல முற்பட்டாள். விசுவாசமான ஊழியை தாதி மிங்கு தன் உயிர் கொடுத்து அரசியார் உயிர் காப்பாற்றினாள். அவன் சொல்லும்போது எல்லோர் பார்வையும் வைத்தியர் மேல். தலை குனிந்து வெறித்து பார்த்து கொண்டு அங்கே நின்றதோ வைத்தியரின் சோகையான நிழல். அரசு தரப்பில் பேரிழப்பு என்பதோடு எனக்கு தனிப்பட்ட முறையில் தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் இழப்பு, மிங்குவின் இறப்பு.
சென்னபைரதேவி சொல்லும் போதே குரல் நெருடியது. வைத்தியர் நிமிர்ந்து பார்த்தார். நடுங்கும் குரலில் சொன்னார் அவர், அந்த விசுவாசம் மிக்க ஊழியை இறந்திருக்க வேண்டாம். அந்த கலந்துரையாடல் நடத்த வேண்டாம் என்று இங்கே இருக்கும் பலரும் சொன்னதை கேட்டிருந்தால் மிங்கு இன்னும் இறந்திருப்பாள். அப்படி நடக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எனில் அப்படி நடக்கலாம் என்ற சந்தேகம் எல்லோருக்கும், முக்கியமாக மகாராணிக்கு மனதில் எழுந்திருக்கலாம். அந்த குரல் கேட்டு நடந்திருக்கலாம். வாய்க்கவில்லை. வைத்தியர் மேலே பேச முடியாமல் வாயை துண்டால் பொத்திக்கொண்டு குலுங்கி விம்மினார். சென்னபைரதேவியின் அணுக்க தொண்டராகவும் அவளுடைய உடல்நலம் பற்றி உரிமையோடு கட்டுப்பாடு விதித்து ராணியிடமே கண்டிப்பாக பேசக்கூடியவருமான பைத்தியநாத் வைத்தியர் முதல் தடவை ராணியை விமர்சனம் செய்த பொழுது அது. தலையை அசைத்தபடி வைத்தியரை பார்த்த ராணியின் பார்வையில், நீயுமா வைத்தியா என்ற தீனமான விசாரிப்பு அப்பட்டமாக எழுதியிருந்தது. வைத்தியர் மகாராணியின் கண்களை நேராக பார்ப்பதை தவிர்த்தார். அவரால் கோபப்பட முடியவில்லை. சென்னா நிறுத்தாமல் ஒரு நிமிடம் இருமிவிட்டு கையில் வைத்திருந்த துணியால் முகத்தை துடைத்து கொண்டாள். வைத்தியர் கண்கள் கசியத் தொடங்கின. முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு அவர் வகுளன் அருகே நின்றார். தொடர்ந்து கனைக்கிற குதிரைகளின் சத்தம் பூசி வந்த ராத்திரி இன்னும் நீண்டது. அம்மா, நேமிநாதன் சார்பில் நான் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறேன். வகுளன் அறிவித்ததை தலையை சற்றே சாய்த்து கேட்டபடி இருந்தாள் சென்னா. தக்க பதிலே யோசித்து கொண்டிருக்கிறாள் என்று உள்ளங்கையில் குவிந்த விழிகள் வெளிப்படுத்தின. பிரதிநிதியை அனுப்பி அவர் வராமல் போனதற்கு என்ன காரணமோ? வகுளனை கூர்மையாக துளைத்தெடுக்கும் சற்றே சத்தமோங்கிய குரலில் கேட்டாள் சென்னா. வகுளன் இதை எதிர்பார்த்தவனாக சாந்தமாக சொன்னான். வர முடியாத சூழ்நிலை வந்தால் உயிருக்கு அபாயம் நேரலாம் என்று நினைக்கிறோம். சென்னா உடனே எழுந்து நின்றாள். 2 கையையும் விரித்து காட்டி வகுளனிடம் அதிகாரம் மிளிரும் குரலில் சொன்னாள், இப்படி ஒரு எண்ணத்தை மனதில் வைத்திருக்கும் நீங்கள் என்னை பற்றியும் அறிந்தவர் இல்லை. நேர்மையான அரசியலில் நம்பிக்கை வைத்தவரும் இல்லை என்று எனக்கு தோன்றுவதை தடுக்க முடியவில்லை. இத்தனை வருடம் இந்த அவையில் இருந்தும், நான் மதிப்பு வைக்கும் இளம் நண்பராக இருந்தும், சென்னதேவி என்ற பிற உயிர்க்கு துன்பம் நினைக்காத சமணத்தியை நீங்கள் அறியாமல் போனது என் குற்றம்தான். வாழ்வீச தெரிந்த சமணத்தினான் எங்கு வாளோங்குவது எங்கே நாவோங்குவது என்று இந்த 67 வயதில் நன்றாகவே உணர்ந்தவள். அதுவும் என் பிரியமான மகன் மேல் என்னோடு பேச வந்தவன் மேல், என் இன்னொரு மகனான உங்கள் மேல் ஆயுதம் வீசி கொலைப்படுத்த என் மதமும் சொல்லவில்லை. நான் அறிந்த இராஜாங்க நெறிமுறையும் கூறவில்லை. அடிப்படை மனிதாபிமானமும் கற்றுத்தரவில்லை. நேமிநாதரை வரச் சொல்லுங்கள். அவருடைய உடலுக்கும் உயிருக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இன்னும் சந்தேகமென்றால் வாளும் துப்பாக்கியும் ஏந்திய 2 நபர் காவலர் கூட்டத்தோடு வரட்டும். நான் உங்களை, நேமிநாதரை நம்புகிறேன். என் உடலும் உயிரும் உங்களிடம் எந்த இடருமின்றி பாதுகாப்பாக இருக்கும் என்றறிவேன். வகுளன் வானை நோக்கி 2 கரமும் உயர்த்தி கூறினான், அம்மா, உங்கள் மனதை அறியாமல் நான் புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன். நான் பேசியது ஒரு பார்வை கோணத்தை இங்கே தரவே. குழந்தைகள் மேல் சினம் கொள்ளும் தாயை நாங்கள் அறிவோம். சிசுவதை செய்யும், அதுவும் தம் மக்களையே வதம் செய்யும் தாயை நாங்கள் பார்த்ததில்லை என்றால் நேமிநாதனிடம் சொல்லுங்கள். அவர் வந்து கலந்து கொள்ளாமல் இந்த பேராயம் பாதி கிழித்த பட்டு துணியாகத்தான் தென்படுகிறதென்று. இனி வரும் கூட்டத்தில் அப்படி ஒன்று இருந்தால் அவர் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். நான் அதற்குள் இறந்து விட மாட்டேன் என்று நம்புகிறேன். மிளகுராணி வாழ்க என்று அவை முழுக்க முழங்கியது. அம்மா, நீங்கள் 100ம் இன்னொரு 100ம் காண்பீர்கள். சற்று ஓய்வெடுத்து கொண்டால் போதும். அரசாட்சி வேலை பழுவை குறைத்து கொள்ளுங்கள் என வேண்டி கேட்கிறேன். வகுளன் அன்பு தென்படும் குரலில் சொன்னான். விழித்து கொண்டே உறங்கி பணிபுரிந்து கொண்டே ஓய்வெடுத்து பழகியவள் நான். என் உடல்நலத்தில் உங்கள் உண்மையான அக்கறைக்கு நான் நன்றி சொல்கிறேன். வெளிப்படையாக ஓய்வு இழக்க தருணம் தோன்றும் போது நானும் கிடந்து எழுவேன்.
சென்னா சொல்லி கொண்டு போக வைத்தியர் இடைமறித்தார். நான் ஜெருசோப்பாவின் அடிப்படை குடிமகனாக, அரசு அதிகாரியாக, அரசி அவர்களின் நெடுங்காலம் நலம் பேணும் வைத்தியனாக கண்டதை ஓரளவாவது நாட்டு நலன் முன்வைத்து இங்கே இந்த பேராயம் அவையில் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். வேண்டாம் என்று கை உயர்த்தினாள் சென்னபைரதேவி. வைத்தியர் கூட்டத்தின் நடுவில் நடந்து போய் நின்றார். மகாராணி வருத்தம் தணிக்கும் குரலில் பிரலாபித்தாள். சொன்னால் கேட்காத பிள்ளைகள் நீங்கள் என்று இன்னொரு முறை நிரூபணமாகிறது. நடக்கட்டும் என்றாள். வைத்தியர் குரலை தாழ்த்தி பேசத் தொடங்கினார். இது அரசியாருக்கு அந்தரங்கமானது என்றாலும் மருத்துவ தொழில் அந்தரங்க பகிர்வு தவிர்த்தல் நெறிமுறையோடு ஒத்து சேராமல் போனாலும் தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதால் இந்த அவையில் பகிர வேண்டி போனது. அரசியாரின் இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது மற்றும் வயிற்று நோய் அவரை படாத பாடுபடுத்துகிறது. அவருக்கு உடனே தீர்க்கமான ஓய்வு கிட்டாவிட்டால் நாம் நம் அன்புக்குரிய மகாராணியை... சரியான வார்த்தை தேடி தோற்று பாதியில் நிறுத்தினார். வகுலாபரணன் வணங்கி சொன்னான். அப்படி இருக்க ஓய்வு எடுக்க மாட்டேன் என்று ஏன் இந்த பிடிவாதம்? இதுவரை வாய் திறக்காமல் இருந்த நஞ்சுண்டையா பிரதானி மகாராணியை வணங்கி சொன்னார். கொஞ்சம் போல் களைத்து மற்றபடி சுறுசுறுப்பாக ஓடி ஆடுகிறவரை உடனே படுத்து நித்திரை போகச் சொல்லி கட்டாயப்படுத்துகிறது போல் இருக்கிறது வைத்தியரும் வகுலரும் செய்வது. மகாராணி பதவி துறக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டுகிறீர்கள். சுற்றி வளைத்து பேசுவது இதுதான். இல்லை என்று நேமிநாதரோ அவருடைய எல்லாம் தெரிந்த பிரதிநிதியாக வேடமிட்டு வந்த நண்பர் வகுலரோ சொல்லட்டும், பார்ப்போம். உங்கள் பகல் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. நீங்கள் அரசாளத் தொடங்கினால் அரசவை கூட்டம் மிட்டாய் கடையில்தான் நடக்கும். நேமிநாதர் ஆளமாட்டார். வேறு யாரோ பூமாலை கை கொண்ட குரங்காக ஜெர்சோப்பாவின் ஆட்சியை நிர்மூலமாக்கி கிடைத்தவரை லாபம் என்று சுருட்டவும் செய்வார்கள். உங்கள் கோரிக்கைக்கு அரசியார் செவிசாய்க்க வேண்டாம் என்று கோருகிறேன். சந்திரபிரபு பிரதானி இதை ஆமோதிக்கிறேன் என்றார். வீரசேகர தளவாய் நானும் ஆதரிக்கிறேன். விவாதிக்க வேண்டுமென்றால் அதற்கும் தயார் என்கிறார். இன்னும் இரு பிரதானிகள் பேசி முடிவு காணுவோம் என்கிறார்கள். இங்கே வேறென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என நினைக்கிறீர்கள் என்றான் வகுலாபரணன். இவர்கள் கோரிக்கைதான் என்ன? பின்வரிசை பிரதானி ஒருவர் வேங்கடப்பட்டர் என்ற பெயர். குரல் கீச்சிடச் சொல்கிறார். மற்ற குரல்கள் தேய்ந்து மறைய வகுலர் என்ன சொல்கிறார் கேட்போம் என்கிறாள் மகாராணி. அப்படியானால் கேட்க நேரமும் மனமும் இருந்தால் அன்போடு ராணியிடம் வைக்கும் கோரிக்கை. வகுலன் ஆரம்பித்து ஒரு நொடி தாமதித்து தொடர்கிறான். அரசாளும் பூமியில் ஒரு பகுதி நேமிநாதருக்கு கைமாற்ற வேண்டும். ஜெருசூப்பாவும் கோகர்ணமும் அரசியார் தொடர்ந்து ஆட்சி செய்ய அவருக்கு உட்பட்டு ஹொன்னாவர் நேமிநாதரின் கவனிப்புக்கு வரும். மிர்ஜான் கோட்டை இருவரின் கூட்டாட்சியில் வரும். நிச்சயமாக முடியாது. கருங்கல்லாக நான் பார்த்து பார்த்து கட்டியது மிர்ஜான் கோட்டை. ஒவ்வொரு சுவருக்கும் ஒவ்வொரு கதவுக்கும் கோட்டை புல்தரைக்கும் என்னை தெரியும். எங்கே பயணம் போனாலும் ராத்தங்க கூடு நோக்கி போகும் பறவை போல் மிர்ஜான் கோட்டைக்குள் ஓடி வருகிறவள் நான். மிர்ஜானை கூட்டாட்சி செய்ய என்ன அவசியம் இப்போது? ஹொன்னாவரும் ஜெருசோப்பாவும் மாநிலத்தின் முக்கிய துறைமுகங்கள். அதை துறந்து நான் என்ன ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு? சரி, இப்படி வைத்து கொள்ளலாமா? வகுலன் நைச்சியமாக கூறினான். ஜெருசோப்பாவும் கோகர்ணமும் நேமிநாதரின் கண்காணிப்புக்கும் நிர்வாகத்துக்கும் வரட்டும். மற்ற பிரதேசங்கள் ராணியம்மாள் ஆட்சியில் தொடரட்டும். கோட்டை கூட்டாட்சியில் வரட்டும். நிச்சயமாக உடன்பட முடியாது. நீங்கள் போகலாம். அவை கலைகிறது. ராணி சென்னபைரதேவி உறுதியாக கூறத் தொடங்கி குரல் நடுங்க முடித்தாள். கோரிக்கையை சொன்ன மாத்திரத்திலேயே இத்தனை படபடப்பும் அவசரமுமாக எதுவும் தர முடியாது என்று மறுப்பது வேடிக்கையாக உள்ளது. அதுவும் முழு கோரிக்கையையும் என்ன என்று கேட்க பொறுமையின்றி வகுலன் சிரித்தபடி சொன்னான். வகுலரே, வேறு என்ன கேட்கிறீர்? கேளுங்கள். நியாயமானது என்றால் ஆவண செய்யப்படும் என்றார் நஞ்சுண்டையா பிரதானி. பட்டர் பிரதானி முன்னால் வந்து கிரீச்சிட்டார்.
வகுளர் கிருஷ்ண பரமாத்மா இல்லை, நேமிநாதன் பாண்டவர் இல்லை. அவர் முடிப்பதற்குள் அடிபட்ட வேங்கையாக சென்னபைரதேவி சீறினாள். ஆம், நான் தான் துரியோதனன், கொடுமைக்கார துச்சாதனன். நூற்றுவரில் இதரரும் நான் தான். போகட்டும், வேறு என்ன கேட்கிறீர்? தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் தொடங்க நாள் குறிக்கப்பட்ட மத வழிபாட்டு இடங்களான வசதிகள், கோவில்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு இன்னும் செலவு பிடிக்கும், எவ்வளவு வேலை பாக்கி உண்டு என்று கணக்கு பார்த்து நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒன்று ரத்து செய்யப்பட வேண்டும். அரசை உதடு துடிக்க அவனை பார்க்க வகுளன் தொடர்ந்தான். அல்லது ஒரே வருடத்தில் கட்டி முடிப்பதற்கு பதிலாக 7-8 வருடத்தில் கட்டம் கட்டமாக நிறைவேற பகுதி பகுதியாக நிதி அளிக்கப்பட வேண்டும். முடியாது என்று தலை குலுக்கினாள் சென்னா. கையில் பிடித்த ரோஜா அத்தர் நனைத்த துணியை முகத்தில் அழுத்தமாக வைத்து பிடித்தபடி 2 நிமிடம் இருந்தாள். மெல்ல துணியை கையால் முகத்தில் ஒற்றிக்கொண்டு வகுளனை இகழ்ச்சி துணிக்க பார்த்தாள். அவன் தொடர்ந்தான். மேலும் போர்த்துகல்லோடு மட்டுமின்றி மற்ற ஐரோப்பிய நாடுகளோடும் மிளகு கொள்முதல் விற்பனை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வேண்டும். எப்படி கையெழுத்திடப் போகிறீர் வகுளரே? நான் போட்டால்தான் கையெழுத்து. இல்லை என்றால் என் விரலை வெட்டி வைத்துத்தான் துணியில் தொக்கி பிடித்து அழுத்தி கட்டை விரல் ரேகை வைக்க வேண்டும். செய்தாலும் செய்வீர். வன்மையாக கண்டிக்கிறேன். மகாராணியார் இதை கையாளும் விதம் தவறானது. உபபிரதானி செயலுக்கு உள்நோக்கம் கற்பித்து அவரை அற்பமானவராக பார்க்கிறார். சரியில்லை அது, என்கிறார் இன்னொரு பிரதானி. வாயை பொத்துக்கிட்டு போடா என்று இதுவரை இப்படி பேசி யாரும் பார்த்திருக்காத துணியும் ஊடாடும் சொற்கடுமையுமாக நஞ்சுண்டையா பிரதானி ஏசுகிறார். வேறெங்கே யுத்தம் வருகிறதோ என்னமோ அங்கே வாக்கு யுத்தம். குதிரை லாயத்து குதிரைகள் ஆர்வமின்றி பார்த்திருக்கும். இன்னும் 1 வாரம் அவகாசம் தருகிறோம். ராணி சென்னபைரதேவி உடன்பட்டு ஒத்துழைக்காவிட்டால் யுத்தம் துவங்கும், ஆட்சி மாறும். வகுலாபரணன் ராணிக்கு முதுகு காட்டி நடக்க சந்திரபிரபு பிரதானி அவன் கன்னத்தில் சுரீர் என்று அடிக்கிறார். நாயும் பன்றியுமாக அந்த அரசரவை அறிஞர்கள் உரத்த குரல் வசவுகளில் மறு அடையாளம் காணப்படுகிறார்கள். நஞ்சுண்டையாவின் குல்லாவை ஒரு உபபிரதானி தரைக்கு தட்டிவிட்டு அதன் மேல் உமிழ்கிறார். குதிரைகள் ஏதோ கலவரம் என்று உணர்ந்து ஒரு சேர கணிக்கின்றன. குதிரை லாய தீவட்டிகள் பாதிக்கு மேல் அணைந்து விட்டன. வீறு தளவாய் இடுப்பில் இருந்து குருவாளை எடுத்து வகுலாபரணன் முதுகு பக்கம் அதை பாய்ச்ச ஓடுகிறார். திரும்பி பார்த்த வகுளன் தப்பி ஓடுகிறான். தரையில் விழுந்து எழுகிறான். வீறு தளவாய் காலால் அவனை உதைக்கிறார். வீரு, கத்தியை மடக்கு, அவரை போக விடு. நேமிநாதன் ஆப்பிரிக்க மந்திரவாதி மூலமாக எனக்கு சூனியம் வைக்க பார்த்தான். படுக்கை அறையிலே என் தலைமுடி பிடுங்கி எடுக்க ராத்திரியிலே ஆள் அனுப்பினான். ஒற்றாக வந்த செய்தி இது. விழிப்பாக எழுந்து ரட்சைப்பட்டேன். நேமிநாதனும் இந்த வகுலாபரணன் போன்ற அவன் சிநேகிதர்களும் என்மேல் கத்தி செலுத்தி என்னை முடிக்க திட்டமிட்டு குறித்தவறி என் தாதி மிங்குவை கொன்றார்கள். இன்னொரு சாவு விழ வேண்டாம். எழுந்து நின்று சொல்கிறாள் சென்னபைரதேவி. சொல்லியபடி நெஞ்சை பிடித்தபடி நாற்காலியில் மறுபடி தடுமாறி உட்கார்கிறாள். அம்மா, என்ன பண்ணுது என்றபடி வைத்தியர் அவள் பக்கம் ஓடி வருகிறார். அவர் குனிந்து அவள் கையை பற்றி நாடி பார்க்கும் முன் கையை உதறியபடி சென்னா அங்கிருந்து அகன்று போயிருந்தாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.